எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். தொடர்ந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்பு ஓய்ந்த பாடல்ல தேமுதிகவே ரொம்ப இழுத்தடிச்சு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா இங்க இன்னும் சீட்டு பெற முடியல, கூட்டணி ஆச்சு அப்படின்னு பல விஷயங்கள் தொடர்ந்து பேசு பொருளாகவே இருக்கு. எப்படி பாக்குறீங்க? சீட்டு பேரம் ஏற்கனவே ஒரு இன்னைக்கு சொல்லியாச்சு. அந்த ஒத்துக்கிறதுக்கு இங்க அங்கன்னு சத்தம் போட்டு கடைசியில அந்த நம்பர் நிற்பாங்க. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இவங்க சில பேர் என்ன நடக்குதுன்னே புரியாம நம்ம அதிக சீட்டு கேட்கணும், கூட்டணி மந்திரி சேவை தாவேக்காவோட போனா என்ன தப்பு அப்படின்னு கேட்டு இருக்காங்க. சில பேர் மேலிடத்துல என்ன நடக்குது, இங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கல. அதான் தொடர்ந்து காங்கிரஸ் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் நிறைய இருக்கு, அதுல தாவேக்காவுடைய ஆப்ஷனை தான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. இப்பவும் தாவேக்காவுடைய ஆப்ஷன் காங்கிரஸ்க்கு இருக்கா? தாவேக்கா தான் 2 வருஷமா கதவை திறந்துச்சுட்டு எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டே இருக்காங்களே, யாருமே போலையே. தேமுதிக கூட கூப்பிட்டாங்க, தேமுதிக இங்க வந்துருச்சு. இதுல எப்படி திமுக காங்கிரஸ் ஹேண்டில் பண்ணிருக்கான்றது கொஞ்சம் மைக்ரோவா பார்க்கணும். சில பேர் இங்க மேலோட்டமா பாக்குறவங்க புரிய மாட்டேங்குது. காங்கிரஸ் அரசியல் டெல்லியில இருந்து நம்ம பார்க்கணும். இப்ப திமுக அகில இந்திய அரசியலை பொறுத்து எவ்வளவு காங்கிரஸ் முக்கியம் அப்படின்றது பார்க்கணும். 2 நாளைக்கு முன்னாடி கார்த்தி சிதம்பரம் ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில எனக்கு தெளிவா சொல்றாரு, எங்களுக்கு இந்தியா கூட்டணி முக்கியம், இந்தியா கூட்டணி திமுக முக்கியம் அப்படின்னு. சோ நம்ம பார்த்தோம்னா 2014 to 2024 10 ஆண்டு காலம் பிரதமர் மோடிக்கு எதிரியே கிடையாது. எதிர்கட்சி தலைவரே அந்த போஸ்டே வைக்கின்றது. 2024 பார்த்தோம்னா என்டிஏ மோடிக்கு மாற்றா இந்தியா கூட்டணி எமர்ஜ் இருக்கு, காங்கிரஸ் கட்சி எமர்ஜ் ஆகல. காங்கிரஸ் கட்சி 99 சீட் தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா இந்தியா கூட்டணி 236 சீட் ஜெயிச்சிருக்கு. இன்னொரு 36 சீட் அதிகமா ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க தான் இப்போ ஆட்சியில இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 36 நம்பர் தான் அவங்க மைண்ட்ல எப்பவுமே இருக்கும். நம்ம இந்த அணியை செதறாம அப்படியே 29 வரைக்கும் எடுத்துட்டு போய் இன்னொரு 50 சீட் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சாங்கன்னா நம்ம அதிகாரத்துக்கு வந்துடலாம், மோடியை வீழ்த்திடலாம் அப்படின்ற அந்த எண்ணம் தான் அவங்க இந்தியா கூட்டணிட்டு எல்லா கட்சி தலைவருக்கும் உள்ள இருக்கு. அதாவது இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா எந்த கூட்டணி கட்சியும் இந்தியா கூட்டணிட்டு வெளியே வரல, அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இதுல காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணி பெனிஃபிட்டை 99 சீட் ஜெயிச்சு ராகுல் காந்தி இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு. இந்த இந்தியா கூட்டணியில திமுக முக்கியத்துவம் என்னன்னா, ஸ்டாலின் மட்டும்தான் ராகுல் காந்தியை பிரதமர்னு சொல்ல தயாரா இருக்காரு. அகிலேஷ் யாதவ் தயாரா இல்ல, மம்தா பானர்ஜி தயாரா இல்ல, வேற எந்த கட்சி தலைவரும் தயாரா இல்ல. இப்ப அதனாலதான் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைப்பாரா ஸ்டாலின் வரணும்னு உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு. ஏன்னா யாருமே ராகுல் காந்தி ஏத்துக்கிறதுக்கு அவ்வளவு தயக்கம் இருக்கு. திமுக மட்டும்தான் சொல்றாங்க, 2019 சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட திமுக நீங்க வெளியே போட்டீங்கன்னா அது இந்தியா கூட்டணிக்கே பெரிய உடைப்பு வரும். அகில இந்திய அளவில் அந்த பாலிடிக்ஸ் பெரிய ஆகும். அது நீங்க யாரு பின்னாடி போறீங்க, வாக்கு வங்கியே நிரூபிக்காத விஜய் பக்கம் போறது எவ்வளவு வேடிக்கையாது. அதாவது ஜனநாயகன் படத்துல விஜய்க்கு நடந்தது பெரிய அநியாயம். இன்னும் அந்த ரிவைசிங் கமிட்டி இன்னும் அந்த சென்சஸ் சர்டிபிகேட் கொடுக்கல. அத பத்தியா அவர் பேசுறதுக்கு தைரியம் இல்லை. பட்ஜெட் சரியா தப்பான்னு பேசுறதுக்கும் தைரியம் இல்லை. போன வாரம் நயினார் நாகேந்திரன் விஜயும் ஒரு நடிகையும் சம்பந்தப்படுத்தி ஒரு மோசமான விமர்சனம் வச்சிருந்தாரு. இதை பத்தி தாவேக்காரங்களே பேச மாட்டேங்கிறாங்க. இது பாஜக அண்ணாமலை ஆதரவாளர் தான் பிடிச்சி நயினார் அடிச்சுட்டு இருந்தாங்க. தாவேக்காரன் யாருமே பேச மாட்டேங்க, ஏன்னா அவ்வளவு பயம் அவங்களுக்கு. இப்படி இருக்கிற ஒரு கட்சியை நம்பி எப்படி காங்கிரஸ் இவ்வளவு அகில இந்திய அரசியல் இவ்வளவு ஸ்டேக்ஸ் இருக்க திமுக விட்டுட்டு வரும். அது மட்டும் இல்ல, இந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து எப்படி தாவேக்கு அதை ஹேண்டில் பண்ணிச்சு எல்லாருமே பார்த்தோம்ல. அதாவது இந்த 25 வருஷம் இந்திய அரசியல் வரலாற்றுல எந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தலைமுறைவா இருக்கு பார்த்திருக்கீங்களா? இந்த கட்சி தான் அதெல்லாம் பொருந்தும். இப்படிப்பட்ட கட்சியை நம்பி எப்படி காங்கிரஸ் வெளில வரும்? அவங்க ஏதோ பண்ணி பார்க்கிங் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஸ்டாலின் அவுட் ரைட்டா கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப கிடையாதுன்னு சொல்லியும் திரும்ப கூட்டணி ஆட்சிக்கு என்ன கேட்போம் சொல்லிட்டு எந்த மாதிரி இது முடியும்? நீங்க கூட்டணி ஆட்சி இல்லைன்னு என்ன பண்ணீங்க நீங்க வெளிப்படையா சொல்லணும். அந்த சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா? இதுல இன்னொன்னு விஷயம் என்னன்னா, இதுல காங்கிரஸ் உட்கட்சி பூசல் ஈஸியா வெளில கொண்டு வந்தாங்க. இதுல கார்த்தி சிதம்பரம் தரப்பு, அதாவது கார்த்தி சிதம்பரம் வாய்ஸ் தான், சிதம்பரம் தரப்பு என்ன சொல்றாங்க, பெரும்பாலான காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் திமுக கூட்டணி தொடரணும்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னு.
அந்த வாய்ஸ் தான் விஜய் வசந்த் சொல்றாரு, விஷ்ணு பிரசாத் சொல்றாரு, எம்பி சசிகாந்த் செந்தில் சொல்றாரு, சசிகாந்த் செந்தில் சவுக்கு மச்சான் அவரே வந்து இந்திய பாஜக தோற்கடிக்கணும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. மாணிக்கம் தாகூருக்கு உள்ள சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஆளே இல்லை, அவரு ஏதோ ஒரு அணிக்கு தலைவரா இருக்கான்னு சொல்லி காத்து சப் பண்ணாரு. இந்த சூழல்ல நீங்க இந்த எம்எல்ஏ எம்பிக்களோட ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு முடிவு எடுக்கும்போது கான்சிக்வன்சஸ் கட்சிக்குள்ளேயே பெரிய அளவுக்கு இருக்கும், இந்தியா கூட்டணி பெரிய அளவு இருக்கும். மணிசங்கரை வந்து இப்பவே இந்தியா கூட்டணிக்கு வந்து ஸ்டாலின் தலைமையை தாங்கணும் அப்படின்ற அந்த மாதிரி ஒரு லைன் எடுக்கிறாருன்ற போது இப்ப நீங்க திமுக கொடுக்கறத வாங்கிட்டு போற பொசிஷன்லாம் காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் இல்ல திமுக தோத்துரும் சொல்றதுலாம் உங்க ஆசைக்கு பேசுறதுதான். பட் நடைமுறை அரசியல் வேற. திமுக அகில இந்திய அரசு அளவுல காங்கிரஸ் பெரிய பின்னடை வரும். ராகுல் காந்தி 29 பிரதமர் அது கஷ்டம். இமீடியட்டா காங்கிரஸ் பாண்டிச்சேரியில் நீங்க ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால அவங்க வந்து காங்கிரஸ்ல சிலர் அரசியல் தெரியாத சிலர் வந்து கொஞ்சம் ஹார்டா பார்கின் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் யதார்த்தம் புரிஞ்ச சிலர் வந்து நான் வந்து இது திமுக கொடுக்குற சீட் வாங்கிக்கோங்க, வேணா திமுக நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படின்னா அவங்க திமுக ஸ்டாலின் கிட்டே திமுக தலைமையை அப்ரோச் பண்ணி அப்படி போவாங்க. திமுக கிட்ட பவர் பாலிடிக்ஸ் பண்ணி சீட் வாங்குற பொசிஷன்ல காங்கிரஸ் கிடையவே கிடையாது. இது தெரியாம தான் மாணிக்கம் தாகூர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் உடைய வெற்றி வாய்ப்பு ரொம்ப எளிமையா மாறிடுச்சு. 2021 தேர்தலையும் அவங்களுடைய வெற்றி ரொம்ப எளிமையா இருந்தது. 24 தேர்தல்ல அதிக அளவுல வாக்குகள் அவங்களே பெற்றாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தனிச்சு கேட்கறதுல வந்து நியாயம் இருக்குல்ல? இல்ல அவங்க வந்து 11ல அதிமுக அலையன்ஸ் ஆப்ஷன் அப்படி இருக்கும்போது 63 சீட் வாங்கினாங்க. 16ல ஒரு எதிர்கட்சியா இருந்து தோத்து போய் வாசன் நல்லா போன அப்புறம் 41 சீட் வாங்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் கலைஞர் பண்ண பிளண்டரே அதுதான். நீங்க வந்து 63 சீட் கொடுத்த நான் தப்பு சொல்ல மாட்டேன். 63 சீட் அவங்க வாங்கும்போது அவங்களுக்கு பார்கெயின் ஆப்ஷன் இருந்தது. 41 கொடுக்கும்போது ஒரு பார்கெயின் ஆப்ஷன் கிடையாது. அப்ப 41 கொடுத்த தப்ப 41 8 ஜெயிச்சதால்தான் அவங்க திமுக 16 ஆட்சி வராம போச்சு. ஸ்டாலின் அந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணி கரெக்டா 25 சீட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் வந்து 21 லாக் பண்ணாரு. அதுவே வந்து நம்ம 41 சீட்ல நின்று நம்ம வந்து 25 சீட்டு சுருக்கிட்டாங்களே அப்படின்ற அந்த ஒரு யதார்த்தமே அவங்க தமிழ்நாட்டுல 9 எம்பி தாங்க முடியாத பெரிய ஒரு எம்பாரஸ்மெண்டா அவங்களுக்கு இருந்து. இப்போ ஒரு மாணிக்கம் தாகூர் சொல்ற அன்னைக்கு 2021 கம்மியா சீட் வாங்கணும்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு என்கிட்ட. அதிக சீட்ல திமுக நிற்கும், அதனாலதான் நாங்க வந்து அப்பதான் அவங்க எந்த ஒரு டிஃபெக்ஷன் இது நடக்காது, பாஜக எந்த விளையாட்டு விளையாட முடியாது, அதனாலதான் நாங்க சீட்டு குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீங்க வந்து அன்னைக்கு திமுக கொடுக்குற ஆஃபருக்கு எடுக்க மறுத்து இருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் உங்களால? நீங்க வந்து என்ன யார் கூட போயிருக்க முடியும்? எத்தனை பேர் உங்க பின்னாடி வந்திருப்பாங்க கட்சிக்காரங்க? திமுக அன்னைக்கு கொடுக்குற இடத்துல இருந்து இருக்குது. இதே 2024ல அதிமுக பாஜக கூட்டணி இல்லாத போது உங்களுக்கு வந்து 10 சீட் கரெக்டா கிடைச்சது. ஏன்னா அன்னைக்கு சான்ஸ் இருக்க முடியாது. காங்கிரஸ்க்கு வந்து அதிமுகன்ற ஆப்ஷன் இருக்குது. நீங்க அன்னைக்கு அதிமுக பிஜேபி அலையன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெருசா பார்கெயின் பண்ண முடியாது. விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு பார்கெனிங் ஆப்ஷனா திமுக கன்சிடர் பண்ணாது. அப்படி போனாலும் காங்கிரஸ்காரங்க எவனுமே போயிடுவாங்க. மாணிக்கம் தாகூரே விஜயோட போறேன்னா வெளில வர மாட்டாரு. ஏன்னா அவர் யாரும் செலவு பண்ணுவாங்க. அந்த வந்து விஜய் கிட்ட போனா நீங்க தான் செலவு பண்ணும் உங்க பிரச்சாரம் எலெக்ஷனுக்கெல்லாம். அதுவே யாரும் வெளில எடுக்க மாட்டாங்க. ஏதோ 2020 தேர்தல் திமுக முக்கியமான தேர்தல். ஸ்டாலின் மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்காக ரொம்ப பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்க. அதனால நீங்க ஒரு அவங்க கிட்ட பேரம் பேசி வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. பட் ஸ்டாலினை பொறுத்தவரை நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சே ஒரு லாபியை வந்து 3-4 வருஷம் முன்னாடி உருவாக்கிட்டாரு. அந்த லாபியை சிதம்பரத்தை வந்து பக்காவா உருவாக்கி வச்சுட்டாரு. சிதம்பரம் சரி, கார்த்தி சிதம்பரம் சரி, இன்னைக்கு திமுக பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. இவங்க நினைச்சா அகில இந்திய அளவுல ஸ்பிரிட்டை ஏற்படுத்த முடியும். இந்த ஒரு லாபி இருக்கிறது. அதே பிளஸ் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எல்லாருக்குமே திமுக கூட்டணி தொடரணும்னு தான் நினைக்கிறாங்க. இவங்களை தாண்டி அகில இந்திய தலைமையால் பெருசா ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அதிகபட்சம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீட்டு கொடுங்கன்னு கேட்க முடியும். தவிர இந்த ஆட்சியில் பங்கெல்லாம் இவ்வளோ இந்த பேக்கப் இவ்வளவு இருக்கிறதால தான் ஸ்டாலின் கான்பிடண்டா அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு சீட்ல ஃபைனல் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து 2021 ஒரு ஃபார்முலா அடிப்படையில் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டது. ஒரு எம்பிக்கு 3 எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தான் இருக்கும்.
அப்படின்னா காங்கிரஸ் 9 MP வச்சிருக்காங்க, 9 MPக்கு 27 MLAக்கள் வரும். ஓகே. மேபி 1-2 எக்ஸ்ட்ரா அதுக்கு மேல வரும், அதுக்கு மேல வரது வாய்ப்பு இல்லை. கனிமொழி இந்த நம்பர் தான் கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி. நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம்.